இந்த இவர் நம்ம பேசுகிறப்போ நாகராஜன் சொன்னார், களம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து இயங்கி வருவது உண்மையான காரணம் நண்பர்கள் தான். ரொம்ப அடிப்படையான காரணம் நட்பு. ஒரு 27 நண்பர்கள் மட்டுமே சாத்தியப்படுத்துகிற விஷயம் அல்லது அது சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள். இதை தொடங்கி வைத்த 2 முக்கியமான நண்பர்கள். ஒருத்தர் ஞானி, அவர் இன்னைக்கு இல்லை. இன்னொருத்தர் தொடர்ந்து எங்கள் கூட இருக்கிற நந்தலாலா. இது நன்றியோட இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் ஒரு கொள்கைகளை எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறப்போ ரொம்ப தெளிவாக சொன்னார். நம்ம என்ன மாதிரி திட்டத்தோடு அது செயல்படணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு. கவிஞர் நந்தலாலா இது அவர் 15 வருஷம் கம்மியாக சொல்லிட்டார். 17 வருஷமாக அது பிளான் பண்ணி தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். எல்லா கூட்டங்கள்லையும் எந்த முக்கியமான கூட்டம் அவருக்கு புக் பண்ணாலும், ஏன்னா அவர் புக் பண்ணி போகிற இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போயிட்டார் இங்கே தமிழ்நாட்டில். அந்த கூட்டத்தை தவிர்த்துட்டு கூட களம் கூட்டத்துக்கு வரக்கூடிய முக்கியமான நண்பர் கவிஞர் நந்தலாலா அவர்கள். அப்படிப்பட்ட கவிஞர் அவர்கள் இன்றைக்கி நீங்கள் வரணுன்னு நேற்றுக்கு அவர் சென்னையில் சீனு ராமசாமியோடைய கவிதை பற்றி பிரமாதமாக பேசினார். நீங்கள் யூடியூப்பில் சுருதி தான் அதையும் கவர் பண்ணாங்க. ரொம்ப அவர் தினம் அவர் திருச்சியிலே இருக்கிறது இல்லை. இப்போ அவர் வெவ்வேறு ஊரில் தான் அவர் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப காஸ்ட்லியான பேச்சாளரும் கூட. நீங்கள் அவருடைய அன்அஃபிஷியல் மேனேஜர் நான் தான். இங்கே வந்திருக்க நண்பர்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணணும், இல்லைன்னா நெல்சனை காண்டாக்ட் பண்ணணும். அவன் தான் சரியாக புக் பண்ணுவான் அவரை. அப்படிப்பட்ட கவிஞர் நம்மோடு இருப்பது மிகுந்த பெருமை. கவிஞர் அவர்களை நான் சற்று உரிமையோடு பேசுவது அவருக்கும் பிடித்தமானது என்று சொல்லி அவரை இந்த நூலை பற்றி கொண்டு பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். துளசி நீங்கள் நல்ல மூடுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும்னு துளசி சொன்னார். 2ஆம் சுற்றுனாலே கொஞ்சம் கிக் கூடன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2ஆம் சுற்று அப்படின்னா செகண்ட் ரவுண்டு அர்த்தம். அது கொஞ்சம் கிக் கூட இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நண்பர்களே, ஒரு அற்புதமான நூல் அது. நான் இன்று இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் சரவணகுமார் அவர்களே, முன்னிலை வைக்கிற அண்ணன் செல்வம் அவர்களே, வரவேற்பு தந்திருக்கிற மருத்துவர் சேகர் அவர்களே, நன்றியுரை சொல்ல இருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் பழனியப்பன் அவர்களே, விழா ஒருங்கிணைக்கிற பிரபுகுமார், அமர்நாத், நெல்சன் உள்ளிட்ட நண்பர்களையும், இன்று வாழ்த்துறை தந்தமர்ந்திருக்கிற இனிய பாரதி புத்தகாலயத்தினுடைய நண்பர் நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். மிக அற்புதமான விழா இந்த விழா. இந்த நூல் குறித்து சொல்லும் போது எனக்கு என்ன தோணும்னா, நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் செட்டு கொஞ்சம் பேர் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, பெரும்பகுதியான பேர் அப்படி தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் எங்கள் செட்டாக தான் தெரியுது செஞ்சதை பார்த்தா. அப்போ நூலகங்களில் புத்தகங்கள் எடுத்து படிப்போம் எல்லாருமே. ஏன்னா சொந்தமாக புத்தகம் வச்சுற அளவுக்கு அப்போல்லாம் காசு கிடையாது. நூலகம் தான் நம்மளை சப்போர்ட் பண்ணுச்சு. நீ யாருடைய புத்தகம் எடுத்தாலும் அப்படி படிச்சுட்டு போகலாம். என்னுடைய ஞாபகம் வீசா காண்டேகர்னு ஒரு மராட்டி எழுத்தாளருடைய புத்தகத்தை காஸ்ட்ரி ஸ்ரீன்னு ஒருத்தர் மொழிபெயர்த்திருப்பார். இன்னைய வரைக்கும் எனக்கு நல்ல மொழிபெயர்ப்பில் ஒரு மொழிபெயர்ப்பு காஸ்ட்ரி ஸ்ரீனுடைய மொழிபெயர்ப்பு. அந்த புத்தகத்தில் மட்டும் என்ன தனித்துவமாக இருக்கும்னா, புத்தகத்தினுடைய பல இடங்கள் அடிக்கோடு இட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு லைப்ரரியில் ஒரு 50 பேர் புத்தகம் எடுத்தாங்கன்னா 50 பேர் அண்டர்லைன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த புக்கு? கிட்டத்தட்ட புத்தகம் முழுதும் அண்டர்லைன் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் அந்த புத்தகம். என்ன காரணம்னு சொன்னால், அவருடைய யயாதின்னு வச்சுங்க, காண்டேகருடைய யயாதி அப்படின்னா, யயாதி பேசுகிற கதை வேறு. ஒரு அற்புதமான கதை அது, நீங்கள் அவசியம் படிக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஏதாவது வாழ்வியல் உண்மைகளை காண்டேகர் பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ படிக்கிறவனுக்கு யயாதி கதையை விட அதுக்குள்ளே இருக்கிற தத்துவங்கள் பிடிச்சி போய் கீழே அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த 2ஆம் சுற்று கிட்டத்தட்ட காஸ்ட்ரி ஸ்ரீனுடைய மொழிபெயர்ப்பில் காண்டேகரை படித்ததைப் போல பல இடங்களில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய புத்தகமாக அந்த புத்தகம் மாறி போயிருக்கு. எனக்கு நீங்கள் இந்த புத்தகத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அடிப்படையிலேயே ஒரு மனிதன் தன் வாழ்வை உயர்த்தி கொள்வதற்கு அவன்தான் முயற்சிக்கணும். ரொம்ப அடிப்படையான விஷயம் எனக்கு தான். எனக்கு தெரிஞ்சது புத்தகத்தோட அடிநாளமான விஷயமே, எல்லாரும் மாதிரி பிறந்தவர் தான் வரும், எல்லாரும் மாதிரி சாதாரண குடும்பத்தில் தான் வளர்றாரு, எல்லாரும் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவரே சொல்லியிருக்காரு, இத்தனை கோடி மக்களில் 5000 லட்சம் பேர் தான் ஐஏஎஸ், அதில் நான் ஒருத்தன் என்று சொல்லுகிறார்ல.
அந்த 5000 சகஸ்ர பற்றியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இல்லை. அப்போது எல்லா மனிதனையுமே அவன் வாழ்க்கையை அவன் தான் உயர்த்தி கொள்ள முயற்சிக்கிறான். இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து ஒரு 228 கோடி ரூபா பணத்தை தான் படித்த ஐஐடிக்கு கொடுக்குறாரு. ஒரு ஆள், நான் இந்த இன்ஸ்டியூஷனில் தான் படித்தேன், எம்டெக்கு, இன்றைக்கி நான் கோடியாக சம்பாதிக்கிறேன், இதை வளர்த்த இதுக்கு நான் ஒரு 227 கோடி ரூபா பணம் தரேன்னு தர்றார். இன்னொருத்தர் அவரோட பெரிய பணக்காரர் 5000 கோடி ரூபாய்க்கு தான் கல்யாணத்தை பண்ணுறாரு. 2 பேருமே பணக்காரன் தான் சார், 2 பேருமே பணக்காரன் தான். ஆனால் சமூகத்தை ஆற்றிய பணம் அந்த 220 கோடி தான். 5000 கோடி நமக்கு வேறு விதமான உணர்வுகளை கொடுத்துருச்சு. அதை நான் பேச முடியாது இப்போ நேரம் இல்லை. நீங்கள் 5000 கோடி ரூபாய் செலவழித்த கல்யாணத்தை படித்த யாராவது கந்தர்வனின் மங்களநாதர்னு ஒரு கதை இருக்குது, அதை போய் படிச்சிருக்கேன். 3 பொம்பளை பிள்ளையை பெற்ற ஒருத்தன் கடைசி பொம்பளை பிள்ளையை பெக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவன் படுற பாடு தான் கதை. அந்த கதையில் கடைசியில் மங்களநாதருக்கு அடிமையாயிருவான். எதனால? செலவழிக்க முடியாமல். அந்த ஊர்க்காரன் சொல்லுவான், நான் இன்னிலேருந்து மங்களநாதருக்கு அடிமையாயிட்டேம்மா, அவன்கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம். அப்போது இந்த வாழ்வின் மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கான செயல்கள் இருக்குல்ல, அதில் தான் இந்த நூலுடைய ஆன்மா அடங்கியிருக்கிறது, பொதிந்து இருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் ஐயா பாலகிருஷ்ணனுடைய இந்த 2ஆம் சுற்றில் சரவணகுமார் அழகாக அதை பற்றி பேசியிருக்கார். அதாவது அவருடைய உள்ளத்தின் குரலை அவர் கேட்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக மனதின் குரல்னு சொல்லலை. உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நான் ரொம்ப எச்சரிக்கையாக என்ன, சில வார்த்தைகளை வந்து சில பேர் பயன்படுத்தி வார்த்தை டேஞ்சரான வார்த்தை மாதிரி பேர். புரட்சிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் மாறின மாதிரி அது. நல்ல சொல் தான், பாரதி உருவாக்கிய சொல் தான். ஆனால் அந்த சொல்லு தன்னுடைய ரிலவன்ஸ் இழந்து போயிருக்குல்ல. அப்படி தான் அந்த மனதின் குரல். அதனால தான் நான் ஜாக்கிரதையாக உள்ளத்தின் குரல் பாலகிருஷ்ணன் கேட்கிறார் என்று சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் யோசிங்களேன். காந்தியடிகள் தன்னுடைய பல இடங்களில் அந்தராத்மா சொன்னதுன்னு சொல்லுவார். அந்தராத்மா எனக்கு கட்டளையிட்டது அப்படிப்பார். பெரியார் கொஞ்சம் வேற மாதிரி, என் மனச்சான்றின்படி அப்படிப்பார். என்னுடைய மனச்சான்றின்படி நான் சொல்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிம்பார். கலாம் எப்படி சொல்லுவார்னா, சில இடங்களில் நான் ஒரு உள் உரையாடல் நிகழ்த்தினேன் அப்படிம்பார் தன்னோடு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகத்தின் செல்வாக்கு செலுத்துகிற அறிவாளிகள் நான் சொல்ல மாட்டேன், அறிவை தாண்டிய ஒரு ஞானம் பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான், அறிவை விட ஞானம் சற்று மேலான ஒரு சொல். இந்த அறிவுக்கும் ஞானத்துக்குமான வேறுபாடை வாசை குழந்தைசாமி தான் எனக்கு தெரிந்த அழகாக சொன்னவர். அறிவை விட ஏன் ஞானம் என்ற சொல் சற்று கூடுதலானது என்றால், அறிவு சேகரித்து பெறுவது, ஞானம் என்பது உள்ளிருந்து வருவது. உள்ளிருந்து வருவது. இந்த உள்ளிருந்து வருவது தான் காந்தியடிகள் வந்து அந்தராத்மாவின் குரல்னு சொன்னார். அதைத்தான் பெரியாருடைய மனசாட்சியின் படி என்று சொன்னார். இன்னும் கொஞ்சம் புரியும் விதமாக கலான உள்ளுரையாடல் நிகழ்த்தியது என்று சொல்கிறார். இந்த நூல் முழுதும் மரியாதைக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தன் உள்ளத்தின் குரலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதின் சான்றுதான் இந்த 2ஆம் சுற்று புத்தகம் என்பது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த புத்தகத்தோட அட்டை இருக்குல்ல, பாரதி புத்தகாலயத்தை முதல் அதுக்காகவே நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த புத்தகத்தோட அட்டை அண்ணன் மருது வரைஞ்சிருக்காங்க. மருது அண்ணன் வந்து திருச்சிக்கும் சரி, களத்துக்கும் சரி, தாமியாசும் சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர். நாங்கள் வானம் நடத்திய போது எங்கள் முதல் கூட்டத்தை தொடங்கி வச்சு பேசுனது அண்ணன் மருது தான். இந்த புத்தகத்தில் இந்த அட்டை இருக்குல்ல, நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த புத்தகத்தில் அட்டையில் ஒருவேளை பாலகிருஷ்ணன் சாருடைய படத்தை போட்டிருந்தால் கூட நான் இவ்வளவு தொடர்ந்து ரசிப்பேனா என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்மளே பார்க்க முடியாது சார், பீரோ பக்கமே போகாமல் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் கண்ணாடி வச்சு பீரையா அவன் வாங்குறதில்ல, திருப்பி நம்மளே பார்த்துட்டு மேடம் தானே. நீ இந்த அட்டையில் உண்மையாகவே சொல்கிறேன், பாலகிருஷ்ணன் சார் படத்தை போட்டிருந்தால் கூட இவ்வளோ நேர்த்தியாக இருக்காது. மாறாக இதில் இருக்கிற கலர்ஸ் இருக்குல்ல, ஒரு வண்ணங்களை பற்றிய புரிதலும், எந்த வண்ணம் எந்த மாதிரியான உணர்வுகளை தூண்டும் என்கிற அறிவும் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு அட்டையை வடிவமைக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதில் இந்த மனித முகம் இருக்கு பாருங்க, மனித முகம், அது சிரிப்பு, அந்த அவருடைய இதயத்திலிருந்து வண்ண வண்ண பூக்கள் போவதை போன்ற ஒரு தோற்றம் என்று இந்த புத்தகம் முழுதும் அண்ணன் மருதவர்கள்
எப்படியா சொல்லிருங்க யாராவது மருதுக்கு. என்னுடைய அப்சர்வேஷன் படி இந்த புத்தகத்தில் இருக்கிற படங்கள் எப்படி நான் வேள்பாரி பேசும்போது ஓவியர் மணியம் செல்வன் நிகராக கொண்டாடப்பட வேண்டும் சொன்னேன். வேள்பாரி பேசிய நாளில் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், சு வெங்கடேசனுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் சமமாகவும் கிடைக்க வேண்டும் மணியம் செல்வனுக்கு என்று சொன்னேன். காரணம், மணியம் செல்வன் சு வெங்கடேசனை சுமந்து சென்றார். அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி இந்த புத்தகத்தினுடைய ஓவியங்களுக்கு அண்ணன் மருது அவர்கள் மிக அற்புதமாக வரைஞ்சிருக்காரு. உள் ஓவியங்கள் அப்படி தான். அதை பற்றி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே இதில் சொல்லியிருக்காரு. அது கண்ணாடிக்குள்ளே வந்து பூச்செண்டு கொடுப்பான். அதெல்லாம் என்னன்னு யோசிங்க. யாருக்கு ஒரு பூச்செண்டு அவன் முகம் தெரியுது சார் கண்ணாடியில், அவனுக்கு அவனே பூஜை கொடுக்குறா. அவனை பற்றிய மரியாதை அவனுக்கு உயர்கிற போது தான் அதெல்லாம் நிகழும் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உலகமே உங்களுடைய மரியாதை சிறந்த தனி. உலகமே 1000 பேர் என்ன வந்து சொன்னார் பாருங்க, நிறைய புக் ஆகுது, நான் தான் அவருக்கு பிஏ. துளசி எனக்கு பிஏவா? ஆண்டவரே இங்கே இருக்க என்று கேட்கணும்ல. அப்படி கேட்கணும் நியாயமா. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நேற்று அந்த விஜய் சேதுபதி கலந்து கொண்ட கூட்டத்தில், சீனிராமசாமியினுடைய அந்த கூட்டத்தில் நாகராஜன் கூட இருந்தார். நான் அன்னைக்கு சொன்னேன், அங்கேயே சொன்னேன் சார், பாலகிருஷ்ணனுடைய கொட்டேஷன் அதை வந்து நம்ம சரவணகுமார் அழகாக சொன்னார். சட்டையை வேண்டுமானால் கழட்டி எறியலாம், தோலை கழட்டி எறிய முடியாது என்பதை ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் என்று அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன். ஏன்னா இந்த நூலில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த நூலில் என்னென்ன இருக்குங்கிறத நேரம் இருந்தால் கடைசியில் சொல்கிறேன். இதற்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போனேன். இப்போ எனக்கு என்னென்னா, இந்த 2ஆம் சுற்று அது என்ன துளசி அழகாக சொல்லிட்டார். எனக்கு என்ன தோணும்னா, வாழ்க்கை வரலாறு எல்லாரும் எழுதுகிறோம், எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கோம். இது ஏறக்குறைய தன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை தாண்டிய அவர் கலந்து கொண்டால் பங்கேற்ற அவர் செயல்படுத்திய விஷயங்களை வாழ்வை எழுதியிருக்கார். என்ன ஒரு நுட்பமான வேறுபாடுனா, வாழ்க்கை வரலாறு எழுதுகிற இவர் அன்னைக்காக எழுதினார். இது டைரி இல்லை, இது டைரி இல்லை. ஒரு காலம் கடந்து தன்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை பாலகிருஷ்ணரியா எழுதுகிறார். எழுதும்போது ஒரு மனிதனுக்கு அந்த வாழ்வு தந்த செய்தி என்ன என்கிற கேள்வி வந்து விடும். டைரி எழுதுறது விழுகாது. பின் தள்ளி எழுதுகிற ஒருத்தனுக்கு தன் வாழ்வு என்ன செய்தியை சொன்னது. இப்போ வந்து மொட்டை அடித்ததை பற்றி அவர் சொன்னார். ஒரு அபூர்வமான காட்சி இது. எனக்கு வந்து நான் பாலகிருஷ்ணனை வந்து நான் பயந்து போய் பார்த்துப்பேன்னா, ஐஏஎஸ் இன்ட்ரி போகிறாரு, ரிட்டர்ன் ஆகிறாங்க, அவங்க அம்மா வேண்டிக்கிறாங்க கிராமத்தில், இந்த பையன் எப்படி ஐஏஎஸ் ஆகணும்னா நான் வந்து வெங்கடாஜலத்தையும் மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் சென்னையில் வந்து இறங்குறாங்க. இவர் அண்ணனை கூப்பிட்றாரு, வா போய் திருப்பதியில் மொட்டை போட்டுவோம் அப்படிங்கிறாரு. அவர் என்னடா பரீட்சை என்ன ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள நீ போய் மொட்டை போட்டுக்கலாங்கிற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிற பதிலை பாருங்க. இவர் ரிசல்ட் வந்து மொட்டை போட்டால் 1 மாதத்தில் போய் ட்ரெயினில் சேர வேண்டியிருக்கும், சரியாக முடி முளைச்சிருக்காது. இப்போவே மொட்டை போட்டோம்னா 3 மாதம் இருக்குது டைம். முடி ஒழுங்காக வளர்ந்துருன்னு சொன்னால் இது ப்ராக்டிக்கலுக்கு ப்ராக்டிக்கல், நம்பிக்கைக்கு நம்பிக்கை. மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு மனுஷனுக்கு எப்படி அப்படி தோணுச்சு. அதாவது நீ என்ன ஐஏஎஸ் பாஸ் பண்ணால் போதும்னு அவன் தொடர் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு ஆள் வந்து ஐஏஎஸ் நிச்சயம் பாஸ் பண்ண போய் மொட்டை போட்டுருன்னு நினைக்கும் போது வெங்கடாஜலத்தையே பயந்துருப்பாரு. என்னடா இப்படி ஒரு பொருட்கள் வந்துக்கிறாங்க என்று எனக்கு. ஏன்னா வெங்கடாஜலபதியை போய் சந்திக்கிற பல பேர் பல்வேறு கேசஸ் போயிட்டு இருக்கிறாங்க. அதை பேச முடியாது நம்மளால. இல்லை சில பேர் நம்ம ஸ்ரீரங்கம் போனாங்க தெரியுமா உங்களுக்கு? சில பேர் பெருமாள் வெளியில் போயிட்டார் தெரியுமா உங்களுக்கு? போய் பண்ண அலப்புறையை பார்த்துட்டு பெருமாள் வெளியே ஏறிட்டார். சார் இப்போ முதல்ல போட்டு வெளியில் அப்புறம் உள்ளார போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சில பேர் கடவுளை விட தான் பெரியவனா நினச்சிக்கிறான். கடவுளோட கடவுள் அப்போ தான் பணிகிறார். சரி இவங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி விட்டுருங்க. இப்போ எனக்கு இந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்வை பிற்பேர் எழுதுறாரு, நடந்து முடிஞ்ச பேர் எழுதுறாருல, அப்போ தான் சார் அந்த புக்கை அழகாக மாறுது. எப்படின்னா அப்போ தான் இந்த தத்துவங்கள்லாம் வெளியில் வருது. தன் வாழ்வு தந்த செய்திகளை, தன் வாழ்வில் நடந்த விஷயங்களை உற்று நோக்குகிற ஒருவன் அதற்குள் இருந்து பொது சமூகத்திற்கு சில முடிவுகளை தூக்கி வெளியே வீசுகிறான். என் வாழ்க்கையை நிகழ்த்தியது நான் மட்டுமல்ல, இந்த நிகழ்வுக்குள் இருக்கிற வாழ்வை பற்றிய பார்வையும் வாழ்வை பற்றிய புரிதலும் தான் என்னை இப்படி நகர்த்துகிறதுன்னு சொல்லணும்ல. அது பிரமிப்பான விஷயம். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும். எனக்கு அப்போது முதல்ல என்ன தோணுச்சுன்னா, அப்படி அவர் உருவி எடுத்த சில விஷயங்களை முதல்ல சொல்லணும்னு தோணுது. இந்த நூல் முழுவதும் எனக்கு தோன்றது என்னென்னா, இந்த வாழ்வு செய்திகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 5-6 நிகழ்ச்சி மட்டும் நான் குறிச்சிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. அதாவது ஒரு இடத்துல சொல்கிறாரு, தான் வந்து ஒரு விஷயத்தை நிகழ்த்த நினைக்கிறோம். தனக்கு வந்து ஒரு துளசி சொன்னது மாதிரி புற்றுநோயில் படுத்திருக்காரு.
அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் வந்துடுவோம்னு. வீட்டில் இருக்கவங்களாம் கலங்குறாங்க. டாக்டர் கேட்குறாரு எப்போ சர்ஜரி வச்சுக்கலாம்னு. இப்போயே வச்சுக்க அப்படிங்கிறாரு. சில பேர் ஒரு கொஞ்சோடு சிக்கன் சாப்பிட்றேன், கடைசியாக இருந்தாலும் கொஞ்சம் மட்டன் சாப்பிட்லாம் நினச்சிட்றேன் அப்படின்னு சொல்லாமல் இப்போயே வச்சுக்கங்கிறார்ல. இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நடந்த பிறகு சில அமானுஷமான சிந்தனைகள் வரும் மனுஷனுக்குங்கிறார். இந்த அமானுஷமான சிந்தனைகள் வந்துருச்சுன்னா இவன் எங்கே போய் நிற்பான் தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் அவன் பார்த்துக்கிறான்டா, மேலே இருக்கவன் பார்த்துக்கிறாங்கிறான்ல, அங்கே போய் நிட்டுருவான்ல. அப்படி நிற்காமல் எல்லா செயலுக்கும் தான் பொறுப்பு என்று சொல்கிற பார்வை இருக்குல்ல, அதை சொல்கிறாரு. என்ன அழகு பாருங்க. நீங்கள் கான்டேக்கர் மாதிரி பாலகிருஷ்ணனின் தத்துவங்கள் தனியாக துவக்கலாம். நான் கூட நாகராஜனுக்கு நானே கூட முயற்சி பண்ணி தர்றேன். பாலாசாருடைய பல நூல்களுக்குள்ளிருந்து நீ எனக்கு தெரிஞ்சு ஐயா வாசே குழந்தைசாமியினுடைய தத்துவங்கள்னு சி மோகன் ஒரு சின்ன தொகுப்பு போட்டிருக்கார் அவர் புத்தகங்கள். அது போல் செய்யலாம். அது சொல்கிறாரு, கை விரல்கள் மீது இருக்கும் நம்பிக்கையை விட கை ரேகைகள் மீது நம்பிக்கை வந்துவிடும் என்ற ஆபத்து இருக்கிறது என்று சொல்கிறார். என்ன அழகு பாருங்க. கை மேலே நம்பிக்கை இருக்கிறது நீ ஒன்றை நம்புறதுன்னு அர்த்தம். கை ரேகை மீது நம்பிக்கை இருப்பது என்பது நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலை நம்புறீங்கன்னு அர்த்தம். அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த தமிழ் நெடுஞ்சாலை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் சொல்கிறாரு, மயில் கற்கள் நெடுஞ்சாலை ஆகிவிட முடியாதுங்கிறார். மைல் ஸ்டோன் இருக்குல்ல, மயில் கற்கள் நெடுஞ்சாலை ஆகிவிட முடியாது என்று ஒரு இடத்துல சொல்கிறார். சரவணகுமார் சொன்னார், அதை திருப்பி சொல்கிறேன். தொப்புள் கொடியை தோளில் சுமந்து செல்வதை போல என்று சங்க நூலை சொல்கிறார். சங்க நூலை எடுத்துக்கிட்டு அவர் டெல்லிக்கு போகிறார். ஏர்போர்ட்டில் எல்லா ஜாமானும் போட்டு இப்போ வெயிட்டை குறைச்சி கொடு அப்படிங்கிறான். ஆமாம், ஏன்னா வெயிட் உள்ளவன் தான் அதில் ஏறுறான், அதனால வெயிட்டை குறைச்சிட்டு போ என்று அவன் சொல்கிறான். உங்களுக்கு புரியுதா? இப்போ அவர் எல்லா வெயிட்டையும் தூக்கி எறியும் போது சங்க இலக்கியத்தை மட்டும் தூக்கிட்டு போகிறார். அது ஏன் தூக்கிட்டு போனேன்னு அவர் மனசு அவர் கேட்குது. அவர் சொல்கிறார், இப்போ நமக்கு சொல்கிறாரு, தொப்புள் கொடியை தோளில் சுமந்து செல்வதை போல நான் போனேன் அப்படிங்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம், அவருடைய வாழ்க்கையில் ஐஏஎஸ்ஐ விட அவரை நாம் கொண்டாடுவதற்கு காரணம் அவருடைய ஆய்வுகள் தான். குறிப்பாக சிந்து சமவெளியிலிருந்து சங்க இலக்கியம் தொடங்கி அவருடைய ஆய்வுகள் தான் நம்மை இன்று வரையிலும் ஈர்த்து கொண்டே இருக்குல்ல. அதை பற்றி அவர் சொல்கிறாரு பாருங்க, ரத்தன சுருமா சொல்கிறாரு, தமிழ் எனது மகுடம் மட்டுமல்ல தலையும் கூட தமிழே என்று சொல்கிறார். எனக்கு வந்து மகுடம் மட்டும் விடாது, என் தலையே தான் என்று தமிழை குறித்து சொல்கிறார். அதனால தான் அவரை வைகையிலிருந்து மகாநதிக்கு போன தமிழன் என்று உதயச்சந்திரன் புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி காந்தி பற்றி சொல்லும்போது, காந்தி விடுதலைக்காக சாட்டையை சுழற்றாமல் சட்டையை காட்டினால் சரித்திரம் சுழல்றது என்று சொல்கிறார். ஒரு 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 வார்த்தைகள் சேர்க்கறதுக்குல்ல, ஒரு வார்த்தையோட ஒரு வார்த்தை பொருந்துறதுக்குல்ல, அதுதான் வாழ்வில் உரைநடையின் வெற்றி, கவிதையின் வெற்றி. யார் சொற்களை அப்படி சுண்டி பார்க்கணும், ஒரு காயினை சுண்டுற மாதிரி சொற்களை சுண்டி இந்த சொல்லுக்கு இது பொருள், இந்த ரெண்டு சொற்கள் சேர்ந்தால் இதை தாண்டிய பொருள் ஒன்று வரும் என்று கணித்து எழுதுவோம் மட்டும்தான் எழுத்தாளன். இல்லைன்னா எல்லாரும் எழுதுறவங்க முழுது எழுத்தாளன் ஆயிடுவான். எழுத்தாளன் வேறு, எழுதுகிறவன் வேறு. எழுதுறார் காந்தியை பற்றி. அப்புறம் ஒரு அழகான பிரயோகம் இருக்குதுக்குள்ள, யாருக்கு தெரிகிறது அடுத்து வரும் திருப்பம் என்று ஒரு இடத்துல சொல்றார். வாழ்க்கையில் பல விஷயம் நடந்துகிட்டே இருக்கு சார், அடுத்து ஒன்று நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. யாருக்கு நம்ம சொல்லணும்ல, யாருக்கு சார் தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு அப்படின்னு சொல்லுவோம்ல, யார் கண்டா இதெல்லாம் நடக்கும்னு அப்படிம்ல சொல்கிறார் பாருங்க. யாருக்கு தெரிகிறது அடுத்து ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லும்போது, விநாயகர் என்ன செய்ய போகிறார் என்பது தெரிந்தால் முருகனில் ஏறப்போகிறார் மயிலின் முதுகில் என்று கேட்கிறாங்க. என்ன அழகு பாருங்க. நீங்கள் முருகனும் பிள்ளையாரும் அந்த உலகத்தை சுத்தின கதை நம்ம பல நேரத்தில் ஏபி நாகராஜன் படத்துலேருந்து பார்த்துட்டோம். ஆனால் இவர் எங்கே ஒன்று நிறுத்துறாருன்னா, முருகனுக்கு மட்டும் அடுத்து என்ன நடக்குது, அப்பா பழத்தை தூக்கி பிள்ளையாட்ட தரப்போறான்னு தெரிஞ்சிருந்தால் அவர் மயிலோட முதுகில் ஏறுவாரா? இறக்க மாட்டார்ல. அப்போது கடவுளுக்கே கூட தெரியாத திருப்பங்கள் தான் வாழ்க்கையில் இருக்கு என்று சொல்கிறாரா? நமக்கு தெரியாது. அப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, இன்னொரு இடத்துல வர்றாரு, கூட்டி கழித்து பார்த்தால், எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ரசிக்கிறேன், நானே வாழ்க்கையில் அப்பப்போ நினச்சிக்கிற வரி இந்த வரி, கூட்டு கழித்து பார்த்தால் நினைவுகளின் தொடரோட்டமாக இருக்கிறது வாழ்க்கை. நான் எப்படி நினைப்பேன்னா, நல்ல நினைவுகளின் தொடரோட்டம் வாழ்க்கைன்னு நினைப்பேன். மனுஷனுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும், கெடுதல் நடக்கும், நல்லதனுடைய இணைப்பு தான் வாழ்க்கை என்று சொல்கிறார். அப்புறம் இந்த பழங்குடி கிராமங்களுக்கு போயிட்டு
அங்கே ரொம்ப வளமான பகுதி அது. அந்த மலைப்பகுதி வந்து வளமான பகுதி. இந்த வளமான பகுதியில் இருக்க மக்கள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்படுறான். அதானுடைய கடைசி மைல்கல்லாம் தானே. ஏன் அவ்வளோ துன்பப்படுறான் அப்படிங்கும்போது சொல்கிறாரு, எக்ஸலண்ட்டான வரி அது. ஆப்பிரிக்காவின் வைரச் சுரங்கங்களின் வாசற்படியில் வயிற்று பசிங்கிறார். புரியுதா? உங்களுக்கு கீழே வைரச் சுரங்கம் இருக்குது, அது ரொம்ப காஸ்ட்லி தானே. ஆனால் வாசல் உட்காந்துருக்கணும், வயிற்று பசியில் உட்காந்துருக்கான்ல. அப்போது இது ஆண்டா வாழ்க்கை. ஏன் அந்த மலையோடு கட்டிருக்கான்? அந்த வசதிகள் எடுத்து அவனுக்கு தருவதற்கு ஆள் இல்லை, தந்தவர் உட்கார்ந்துருக்கிறார். மறந்துடாதீங்க, இந்த புத்தகத்தில் இருக்குது, நான் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு அதை. அப்புறம் இந்த சிங்கப்பூர் ரவிமேனன் என்பவரை பற்றி அந்த அத்தியாய புத்தகத்தில் மிக மிக முக்கியமான அத்தியாயம் மனசிலப்படுது. அதாவது சிங்கப்பூர் 2015 2065 சிங்கப்பூரின் பொருளாதார வரலாறுன்னு ஒருத்தர் பேசுகிறார். அவர் பேர் ரவிமேனன் ஒருத்தர். அந்த பகுதியை பற்றி எழுதும்போது அது நீங்கள் விரிவாக இருக்குது, அத்தியாயம் நல்லா படிச்சிருங்க. நாகராஜன் உட்கார்ந்துருக்காரு, எல்லா புதுசும் வாங்கிட்டு போயிருங்க. அதாவது நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், நானும் துளசியும் வாக்கியில் பல நேரம் பேசுனதில் இந்த 2ஆம் சுற்றுங்கிற புத்தகத்தை எனக்கு தெரிஞ்ச புரிதலில் சொல்கிறேன். உங்கள் குழந்தைகளை படிக்க வைத்து விட்டால் நீங்கள் செலவழிக்கும் நேரம் குறைந்துவிடும். இந்த புத்தகம் அந்த பசங்களுடைய ப்ராசஸ் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு. இதில் சொல்கிறாரு, நாளையின் ஞாபகம் உண்மையில் நாளையில் இல்லை. அந்த ரவிமேனன் அந்த சிங்கப்பூர் எப்படி 2065 சொல்கிறார். அந்த வருஷத்தை மனசு வச்சுக்கிறீங்க, 2024 தான் அவர் சிங்கப்பூர் விடுதலை பெற்ற அந்த 1965 100 ஆண்டு கணக்கு போட்டு 2065 சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னு பேசுகிறான். உட்கார்ந்து பொருளாதார அறிஞரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதில் அந்த அத்தியாயம் இருக்குது. ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு பேர் சிங்கப்பூர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கடைசியில் 65 எப்படின்னு கேட்டதுக்கு சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். சிங்கப்பூரை வெளி நாடுகளோடு ஒப்பிடுகிற தன்மை முடிஞ்சு போய் சிங்கப்பூரை மற்ற நாடுகளின் நகரங்களோடு ஒப்பிடுகிற தன்மை சிங்கப்பூருக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ரவிமேனன். அப்போது வருவாய் மூலம் வசதிகள் மூலமும் நீ அமெரிக்காவில் ஜெர்மனோட ஒப்பிடுறதுலாம் முடிஞ்சு போயிடுச்சு கதை. ஆனால் டோக்கியோவோட ஒப்பிடுறது, நியூயார்க்கோட ஒப்பிடுறது என்ற இடத்துக்கு சிங்கப்பூர் வந்துடும் என்று சொல்லி தான் கனவு காணுகிறான். நாளை எப்படி இருக்கும் சிங்கப்பூர்னு. அப்படியெல்லாம் நாம் கனவு கண்டோம்னு வச்சுக்கலாம், இந்தியாவை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி. சரி விடுங்க. அப்போது அதில் சொல்கிறாரு, நாளையின் ஞாபகம் உண்மையில் நாளையில் இல்லை, நமக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆழ்ந்த புலமைன்னு எனக்கு தோணுச்சு நண்பர்களே. அவருடைய அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற சொல் எப்படி சொல்லுவார்ல, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடம் ஒன்றுங்கிறது அவருடைய காயினை அவருடைய கண்டுபிடிப்பது. சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும். வரப்போ 24 25 நாங்கள் தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தில் தரங்கம்பாடியில் 2 நாள் சிந்துவெளி அறிவிப்பை ஜான் மார்ஷல் சொன்னதை கொண்டாடுகிறோம். அர்த்தமுள்ள ஒரு சிறந்த ஆய்வரங்கமாக அதற்கு எல்லா ஏற்பாடும் செய்தது ஐயா பாலகிருஷ்ணன் தான் என்பதையும் உங்களுக்கு அன்போடு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடிக்கடி சொல்கிற வார்த்தை அவர், எது நெகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது. என்ன அழகு பாருங்கள். நீங்கள் வெறும் மகிழ்ச்சிங்கிற கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது நீங்கள் வடிவேல் ஜோக்கு பார்க்குற மாதிரி அல்லது விவேக் ஜோக்கு பார்க்குற மாதிரி பார்த்தவொன்னு கொஞ்சம் சிரிச்சுட்டு விட்டுருவோம். ஆனால் நாம் ஒன்றில் ஈடுபட்டு நாம் அதற்குள் நிகழ்ச்சி அடைந்தால் அந்த மகிழ்ச்சி நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த சொல்லுடைய பொருள் என் பார்வையில். அப்படி சொல்கிறார். அப்புறம் ரொம்ப எக்ஸலண்ட்டான வரி ஒன்று இருக்குது. அதாவது ஜேக் டேவிட் ஒருத்தர், இவர் அடிஷனல் செக்ரட்டரியாகவோ அல்லது சீஃப் செக்ரட்டரியாகவோ இருக்கும்போது குஜராத்தில் மன்னிக்கணும் ஒடிசாவில் இல்லை பெரிய துன்பமாக நம்மளை சுட்டாலும் போகாதுமா. எல்லாரும் கிராமத்தை சொல்லுவாங்க, அவனை சுட்டாலும் போகாதரா அப்படிமா. அதெல்லாம் அதாவது ஒரிசாவில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை அது. அதாவது வான்வெளியில் ஏறக்குறைய 135 நாட்கள் 18 மணி நேரம் 8 நிமிடம் இருந்த மனிதன் ஜேக் டேவிட். அவர் இவரை சந்திக்கிறாங்க. சந்திப்பில் இவர் ஒரு இது வச்சுருக்கார், ஒடிஷா நாலேஜ் ஹப் என்ற ஒரு வச்சுருக்கார். ஒடிசாவோட உயர் அதிகாரிகள்லாம் உட்காந்து இந்த மாதிரி அறிஞர்களுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் அமைச்சர் பேச்சை கேட்டுட்டு தான் கஷ்டப்படுவாங்க, அறிஞர்கள் பேச்சை கேளுங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. வச்சுருக்கும் போது அதில் பேசவங்க கூப்பிட்றாரு. இவர் சொல்கிற எழுதுறாரு. இப்போ என்ன எழுதுறாரு, நிகழ்ச்சி விரிச்சிட்டு வரும்போது ஒரு 4-5 நாளைக்கு அது 2 மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டு அப்படி ஆட்களை கூப்பிட்டு பேச வைக்கிற ஒரு இடம். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் வரணும், அமைச்சர்கள் வரணும், அதிகாரிகள் வரணும், ஒரு பெரிய ஏற்பாடோடு செய்யணும். சரி,
ஆனால் இவரை திடீர்னு ஒரு ஒரு 4-5 நாளைக்குள்ளே பேச வைக்க வேண்டியிருக்குது. அப்படிங்கும்போது சரி எல்லா விஷயங்களும் திட்டமிட்டே செய்ய முடியுமா? ஒரு கேள்வி தானே. எல்லா விஷயமும் பிளான் பண்ணி செய்ய முடியுமா? வடிவேல் மாதிரி நல்லா பிளான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. சொல்கிறாரு இந்த இடத்துல, அட்டவணை பார்த்தா ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிகழ்கின்றனன்னு கேட்குறார். அட்டவணை பார்த்தா ஆச்சரியங்களும் அதிசயம் நிகழ்கின்றனன்னு கேட்குறார். அப்போது இதையெல்லாம் தாண்டி ஒரு அழகாக இருக்குது. ஜேக் டேவிட் வந்து ரொம்ப பணிவாக இருக்கார். அவருடைய குழந்தைக்கு கேன்சர். அவர் விண்வெளியில் பறக்கும்போது அந்த குழந்தை வரைந்த ஒரு சின்ன ஓவியத்தை தன்னுடைய சட்டையில் குத்திக்கிட்டு போகிறார். அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட விண்வெளியிலேயே பேசுதுங்க. அந்த கேன்சர் பற்றிய ஒரு ஆய்வுகரை நடத்துகிறதா அவர் சொல்கிறார். இப்படி இது அதெல்லாம் அந்த தேதி நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் இவர் வந்து ரொம்ப அதில் வந்து அவர் வந்து இவர் கேட்குறாரு, அவர் பார்க்குறாரு, ஆச்சரியமாக பார்க்குறாரு. எப்படி இவ்வளவு சாதித்த ஒருத்தன், விண்வெளியில் இத்தனை நாள் 130 நாள் இருந்த ஒருத்தன், விண்வெளி பற்றி அவர் எடுத்த வகுப்பை பற்றி அந்த கட்டுரை நீ படிங்க. நான் இது நிறைவில் எந்தெந்த கட்டுரை நான் ரசிச்சேன்னு சொல்ல போகிறேன். அந்த கட்டுரையில் விண்வெளியில் நடந்த விஷயங்களை பாலகிருஷ்ணன் போன்ற நிறைய படித்த தெரிந்த இணையங்களில் செயல்படுகிற ஒருவருக்கே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி அவருடைய ஸ்க்ரீன்கள்லாம் இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு ஆள் எப்படி இவ்வளோ பணிவாக இருக்கான்னு யோசிக்கிறார். இவ்வளோ அறிவாளி எப்படி இவ்வளோ பணிவாக இருக்கான் என்ற சொல்ல எழுதுறாரு. அவர் எப்படி இருந்தாராம் பார்க்குறதுக்கு. அவன் சொல்கிறாருக்கு, ஏன் இப்படி நீங்கள் வந்து இவ்வளோ அடக்கமாயிட்டீங்க, இப்போ பணிவாயிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறார் அவர், வானத்திலிருந்து பூமியை பார்த்ததும் எனக்குள் அடக்கமும் பணிவும் நிரந்தரமாக குடியேறிவிட்டன அப்படிங்கிறார். நீங்கள் சார் வெறும் தரையில் நடக்கிறவங்க தான் சார் பிரச்சனை. நீங்களே கொஞ்சம் உயர்ந்தவனாக மாறிட்டீங்கன்னா இந்த சின்ன சிலுக்கு இந்த குஜராத்லாம் கண்டே படாது. உங்களுக்கு சிரிக்கணும் தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா இப்படி சொல்கிறார் அவர். என்ன அழகான பார்வை பாருங்கள். வானத்திலிருந்து பூமியை பார்த்து எனக்குள் அடக்கமும் பணிவும் நிரந்தரமாக குடியேறிவிட்டன. எனக்கு இந்த வார்த்தையை படி என்ன ஞாபகம் வந்துச்சு, முதல் முறையாக இந்திராவோ நேருவோ கேட்குறாங்க, நீ பூமியிலிருந்து இந்தியா பார்க்க எப்படி இருந்துச்சு என்று ஆம்ஸ்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டபோது அவர் சொன்னது, உலகத்தின் இதயத்தை பார்ப்பது போல் இருந்தது இந்தியாவின்னு சொன்னாவேன். சர்மாவா சர்மா விட்ட அவரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காருங்க. இப்போது பாலகிருஷ்ணன் சொல்கிறார், இந்த பகுதியெல்லாம் எழுதிட்டு நான் முதல்ல சொன்ன பாருங்க, வாழ்க்கை நிகழ்ச்சியை எழுதுறதுங்கிறது ஒரு பேட்டர்ன், அது டைரி மாதிரி. அதற்குள்ளிருந்து என்ன நம்ம எடுத்துக்கிறோங்கிறதுக்குள்ள சொல்கிறாரு, அறிந்தவனின் அடக்கம் போல கம்பீரமானது வேறு எதுவும் இருக்கிறதா என்று கேட்கிறான். நிறைய தெரிஞ்சவன் அடக்கம் வரும்ல. நிலை உயரும் போது பணிவு கொள்வோன் மனித உரிமையில் தெய்வம்னா கண்ணதாசன். அப்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த புத்தகம் ஏன் படிக்கணும்னா நம் கண்களை திறப்பதற்கு. இன்னொன்னோன்னு சொல்லிட்டு நான் போகணும் நண்பர்களே. இதில் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கார். அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் கீழே அதன் நிறைவில் அதில் உள்ள பெயர்களெல்லாம் தவிர்த்துட்டு, இடங்களை தவிர்த்துட்டு, அது தனக்கு என்ன சொன்னுச்சு என்பதை சொல்கிற மாதிரி ஒரு கவிதைகளை கொண்டு போகிறார். அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அகரம் உழைத்த இடத்தின் பின்கோடு கேட்பது பேதமை அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு நகரமே வளர்ந்த பிறகு தான் பின்கோடெல்லாம் போடுவாங்க. முதல்ல உருவாகும் போது எவனா பின்கோடு போடுவானா? அகரம் உழைத்த இடத்தின் பின்கோடு கேட்பது பேதமைன்னு சொல்லிட்டு, அப்புறம் எந்த மொழியிலும் அந்த மொழி எந்த பகுதியில் உருவாகிறதோ அந்த மொழிக்குத்தான் அதை பற்றி கூடுதலாக தெரியும் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரும் உண்மை. சொல்றாரு, எக்ஸிமோவின் தாய்மொழிக்கு தெரியாத பனியின் நிறம், இதம், குணம், மனம் வேற எந்த மொழிக்கு தெரியும் என்று கேட்கிறார். எஸ்கிமோ மொழியில தெரிஞ்ச அளவுக்கு பனியை பற்றி வேற மொழியில பேச முடியுமாடா என்று கேட்கிறார். அப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு இந்த கவிதையில, ஒரு புயல் வந்து போகலாம், அதில் கடற்கரையே காணாமல் போகலாம். ஒரு புயல் வந்து போகலாம், அதில் கடற்கரையே காணாமல் போகலாம், ஆனாலும் மறுபடியும் கடல் அடைக்கும் கட்டுமரங்களின் கால்கள் துடிக்கும் என்று எழுதுகிறார். இன்னொரு இடம் பாருங்க, இதுதான் ரொம்ப அழகு. இது அவர் ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. தினமணி பத்திரிகை வேலை செய்கிறாரு. இங்கே தான் சார் பாலகிருஷ்ணனை கண்டு நான் அதிசயித்தேன். நாளைக்கு காலையில் ஐஏஎஸ் பரீட்சை எழுத போகணும். அப்படின்னா நமக்கு வீட்டில் என்ன பாடுபடுத்துவாங்க உங்களுக்கு யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போது இவர் தினமணியில் வேலை செய்கிறார். தினமணியில் ஒரு நாடகம் போட வேண்டிய சூழல் வந்துடுது. நாடகம் போடுறாங்க. அதில் இவர் இளவரசனாக நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இளவரசனாலாம் நடிச்சுட்டு
சரியாக மேக்கப் கலைக்காமல் காதில் சிகப்போட போய் பரீட்சையில் உட்கார்றாரு. அந்த எக்ஸாமினரே கேட்குறாங்க என்ன காதெல்லாம் சிவப்பாக இருக்குன்ட்டு. அதெல்லாம் பிறகு இருக்குது. ஆனாலும் கூட விடிய 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 நாடகத்தை போட்டுட்டு காலைல ஏஞ்சி போய் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி எப்படியும் பாஸ் பண்ண நம்பிக்கையோட பாஸும் பண்ணி இன்டர்வியூ பண்ணி மொட்டையும் போட்டுடுறாரு. அப்போ சொல்கிறாரு இது என்ன சார் குணம் இது? ஏன் நாளைக்குள்ளே பரீட்சையை பற்றி கவலைப்பட நீ என்ன நாடகம் நடிக்கிறேன் அப்படின்னு கேட்போம்ல. சொல்கிறாரு விடிந்ததும் பேசலாம் நாளையோடு, விடிந்ததும் பேசலாம் நாளையோடு, இந்த நிமிடம் பாட தோன்றினால் பாடு என்கிறார். எனக்கு இந்த குணம் தான் இப்படி இயக்குது. நீ நான் சொல்கிறதுனால பிடிச்சிங்க. இப்படி வாழ்ந்த அந்த குணத்தை பெற்றார் நினைக்கல. இப்படி இருக்கிற மன ஓட்டமும் பார்வையும் தான் இவர் இப்படி இயக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இவர் இவர் சொன்னார், நம்ம சரவணகுமார் சொன்னதான் அது. அப்புறம் சில பேர் அலப்பறை பண்ணிகிட்டே இருக்கான், பெரிய ஆள்லாம் பேசாமல் இருக்கான். நம்மளே வாழ்க்கை நிறைய இடத்த பார்ப்போம். என்ன இவ்வளோ பெரிய அறிவுள்ளதான் பேசாமல் இருக்கேன் விஷயம் பேசி அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு ஆழ்கடல் அமைதியாகத்தான் இருக்கிறது, ஓரக்கடல் தான் ஓயாமல் மறுக்கிறது என்று பேசிட்டு போகிறார். எனக்கு அப்போ தான் இந்த 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 மாதிரி வாழ்வியல் பார்வை நீங்கள் நண்பர்களே. இதில் ஒரு அத்தியாயம் இருக்குது, கடைசி மைல் அத்தியாயம் இருக்குது. இந்த கவிதை நான் அவசியம் படிக்கணும் உங்களுக்கு. கடைசி மைல்ங்கிறது ஒரு வாழ்க்கையில் 2ஆம் சுற்றுல முக்கியமான பகுதி. அதாவது இவர் முதல்ல போய் அங்கே பணியேற்ற போது கடைசி மைல்ங்கிறது அந்த மாநிலத்தினுடைய கடைசி எல்லையில் இருக்கிற ஒரு கிராமம், ஒரு மலைவாழ் கிராமம். அங்கே இவர் போகணும். 38 வயசா சார்? அப்போ 28 வயசு. 28 வயசு அப்போ இவருக்கு 28 வயசு. நடந்து போகிறார். நடந்து போய் அந்த பகுதி மக்கள் அது ஒரு எந்த அரசரி இறங்கி போனதே கிடையாது, யாரும் அங்கே போய் பார்த்ததில்லை. ஆமாம், ஒரு கவிதையில் சொல்லுவான் யாரோ, தூரத்து சூரியனின் அனாதை கதிரொன்று பட்ட இடம் பாங்க கிராமத்தை. அதாவது சூரிய கதிர் எல்லா இடத்துலையும் விழுகும். விழுகிறதுல நல்ல ஊர்களில் விழுந்துருச்சுன்னா அதுக்கு முகவரி இருக்கும், அட்ரஸ் இருக்குன்னு அர்த்தம். சூரிய கதிரில் கூட அனாதை கதிரொன்று விழுந்த இடம் இருக்கும். சில இடம் யாவனுமே கண்டுகொள்ள விரும்பாடம்ல அங்கே போகிறாருல, அந்த கடைசி மைலுக்கு போகிறாரு. அங்கே போய் ஏகப்பட்ட மாற்றங்களை பிறகு இவருடைய ஆளுகையில் இவருடைய பொறுப்பில் மாறுது. அந்த கடைசி மைலில் இருக்கிற கிராமமே என்ன ஆகுது, பிறகு வர ஒரு கலெக்டரால் ஒரு அறிக்கையில் குறிப்பிடுகிற அளவுக்கு அதனுடைய மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது. அதெல்லாம் எழுதிட்டே போகிறார். போகும்போது கடைசி மைல் கடவுள் கூட, ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைன் அது, கடைசி மைலின் கடவுள் கூட கந்தசாமி தானே போட்டு பிராக்கில் இல்லை போகிறார், கந்தல் சாமி தானே என்று எழுதுகிறார். கந்தல் சாமினா புரியுதா உங்களுக்கு? இப்போ முருகன் கோமணம் கண்டதை நினச்சி பாருங்க. முருகன் கோமணம் கண்டது இருக்குல்ல, அவன் கந்தசாமியா கந்தல் சாமியாங்கிறது பிரச்சனை. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த நூலில் நண்பர்களே, இன்னொரு இடம் சொல்கிறாரு, பெரிய சாமிகள் இன்னும் குடியேறாத இடங்களில், அவங்க அந்த கடைசி மேல் ஆட்கள், பெரிய சாமிகள் இன்னும் குடியேறாத இடங்களில் கோயில்களும் இல்லை, உண்டியல்களும் இல்லை, அதனால் பூசாரிகளும் இல்லை என்று எழுதுகிறார். எனக்கு அப்போ தான் இவர் கையை நம்பு கயிறையை உற்றுன்னு சொன்னதெல்லாம் எங்கே அது வருது உங்களுக்கு புரியுதப்போ. அப்போது எனக்கு இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன், சும்மா விழுத்து கிடப்பது வசிப்பதில் அடங்கும், வசிப்பது வேறு வாழ்வு வேறுங்கிறார். வசிக்கிறது வேறு, இந்த நூல் முழுது இருக்கிற சாரத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். வசித்தல் வேறு வாழ்தல் வேறுங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சும்மா விழித்து கிடப்பது கூட வசிப்பதில் அடங்கும். மல்லாக படுத்துக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காம பாருங்க, அது கூட வசிப்பதில் அடங்கும். ஆனால் வாழ்வது என்பது எழுந்து நிற்பது, தொடர்ந்து நடப்பது என்கிறார். நண்பர்களே, அப்புறம் இன்னொரு கிளாசிக்கான இடம் இருக்கு. மனிதர்கள் உண்டு 2 வகை. மனுஷர் 2ஆக பிரிக்கிறார். மனுஷர் பல பேர் 2 பிரிச்சிருக்காங்க இல்லை, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இட்டார் பெரியர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னு ஒருத்தர் அம்மா சொல்கிறாங்க. ஒருத்தன் கேட்டான், ஏம்மா என்னால் இடுமுடுகிற அளவுக்கு என்ற பணம் இல்லையா, நான் எப்படிமா இடுறது? இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் சொல்கிற பிரிக்கிறோம்ல, இவர் பிரிக்கிறார் மனிதர்களை. எல்லாம் தமக்குரியர், இருந்தும் இல்லாதவர், எங்கும் நில்லாதவர், எதையும் இல்லாதவர், ஏனெனில் அன்பு இல்லாதவர். இவர் என்ன செய்கிறார், தமக்குரியர் என்று ஒருவரையும் பிறர்க்குரியர் என்றும் 2ஆம் மனுஷனை பிரிக்கிறார். இந்த தமக்குரியர் யாரான்னா, இருந்தும் இல்லாதவர், எங்கும் நில்லாதவர், எதையும் வெல்லாதவர், ஏனென்றால் அன்பு இல்லாதவர் என்று சொல்லி இந்த புத்தகத்து நிறைவில் புரியலையான்னு ஒரு வரி வருது. நான் ரொம்ப ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ண வரி அந்த வரி. ஏன்னா இவ்வளோ எழுதின ஒரு மனுஷன்
இவ்வளோ பிரமாதமாக எழுதிட்டு கடைசியாக முடிக்கும் போது என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல எல்லாம் எழுதி முடிச்சுட்டு 2ஆம் சுற்று எழுதி முடிச்சுட்டு இவர் சொன்ன மாதிரி 3ஆம் சுற்றுக்கு தயாரான ஒருத்தர் முதல் சுற்று தனியாக எழுதியிருக்கார். உங்களுக்கு தெரியும். சொல்கிறாரு, புரியவில்லை, புஸ்தகம் முடியுது. அடுத்த ஆண்டே விண்ணிலிருந்து மண்ணுக்கு திரும்பி ஒரு புற்றுநோயாளியின் தங்கையாக அனைவரின் முன்னும் கலங்கி நின்ற கம்பீரமான ஜேக் டேவிட்டை சந்தித்து புரியவில்லை, எழுதுகிற பதில் ஏன் புரிய வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புரிஞ்சாலும் போர் அடிச்சிடும். சில விஷயங்கள் புரியாமல் இருப்போதான் நல்லது. இந்த பிலாசபிக்கலான பார்வை வந்துருச்சுன்னா குழப்பங்கள் குறையும். எனக்கு இந்த நூலுடைய ஆன்மா போன்ற பல பகுதிகள் இந்த நூலில் இருக்குது. நான் நேரம் கருதி நிறைவு செய்து முடிக்கிறேன். என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், இதில் குன்றக்குடிகளார் புகழ்கேடயம் என்ற ஒரு அத்தியாயம் இருக்குது. சுருக்கமாக ஒன்றுனா சொல்லிட்டு போகிறேன். தியாகராஜா காலேஜிலேருந்து யாதவா காலேஜுக்கு போனது அந்த கதை. ஒரு பேச்சாளர், மறந்துடாதீங்க, சிறந்த பேச்சாளர், திறந்து சுடற்கடை வாங்குற ஒருத்தர், அவருடைய அரசியல் கலந்த பணிகளால் வெளியேற்றப்படுகிறார் காலேஜ் விட்டு. இவரை தமிழ் குடிமகன் தான் தாங்கி பிடிச்சிக்கிறார் யாதவா காலேஜில். அந்த சுடற்கேடயம் இவருக்கு வரணும். அந்த தியாகராஜ காலேஜில் இருக்காது. யாதவாவுடைய மாணவராக போயிடுறாரு. யாதவா கல்லூரி சார்பு பேசுகிறாரு. இவர் வெளியேற்றிய ப்ரொஃபஸர் எதுக்கு உட்காந்துருக்காரு, அதான் முக்கியம். இவர் வெளியேற்றிய ப்ரொஃபஸர் எதுக்கு உட்காந்துருக்காரு, அது ரொம்ப இவருடைய பண்புக்கு ஒரு சான்று. உட்காந்தா இவர் பேசுகிறாரு, சுடற்கடையும் கைக்கு வந்துடுது. வாங்கி கொண்டு போய் அது வரைக்கும் காலேஜில் வச்சவர் அவங்க வீட்டில் கொண்டே காட்டணும்னு ஆசைப்படுறாரு. இந்த சுடற்கடை யாதவாவுக்கு போயிடுது. என்ன, அவர் வருந்துறார் அந்த பேராசிரியர். ஒன்று போய் நான் அப்படி செஞ்சுட்டு சொல்லிட்டேனே, ஒன்றை போய் இப்படி நான் வெளியேற்றிட்டேனே இது வருந்தும்போது இவருடைய பதில், அதனால் என்ன, உங்களால் தான் எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன்லாம் வந்தது. நீங்கள் என்னை இப்படி தொந்தரவு பண்ணாமல் இருந்திருந்தால் நான் அப்படி ஆயிருக்க மாட்டேன். இதுதான் சார் மனசு, தான் சார் இது. நீங்கள் அது மாதிரியே இந்த விடிந்தால் நான் சொல்லிட்டேன். அரவிந்த் வெங்கடசாமி சொல்லிட்டார். அவர் உண்மையாகவே நான் இங்கே மட்டும் இல்லை, என்னுடைய கல்லூரிகளில் பள்ளிகளில் நான் பேசும்போதெல்லாம் நான் சொல்கிற 2 பேரோட புத்தகத்தை சொல்லுவேன். ஒன்று இவர் ஐயாவோட புத்தகம், ஒன்று இன்றைய காந்திகளில் அதே மாதிரி முத்துசாமி எழுதியிருப்பார் ஒன்று அரவிந்த் ஹாஸ்பிட்டலை பற்றி. நாம் அத்தனை பேரும் ஒரு மனிதன் மட்டும், நான் சொன்னல தன் வாழ்வு தகுதியை உயர்த்தி கொள்ளுதுன்னு, நீங்கள் தகுதியை உயர்த்தி கொள்கிற வாழ்க்கைக்கு கண்மாடு உதாரணம் அரவிந்த் ஹாஸ்பிட்டல். அதை பற்றி மிக அபூர்வமான ஒரு பதிவு இதில் இருக்குது. அதை நகடாவுன்னு படிச்சிருப்பீங்க. சிங்கப்பூர் நான் சொல்லிட்டேன். புற்று அது போலவே இன்னொன்று பாத்திமா கல்லூரி கீழடி பற்றிய நல்ல ஒரு பதிவு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி மைன்ட்ரி என்கிற சுப்ரதா பாஷி, அவர் ஒரிசாக்காரர், அவரை பற்றிய அத்தியாயம் என்று நூல் முழுக ஒரு சாதாரணமான மனிதன் படித்து தெரிந்து கொள்வதற்கான அத்தனை விவரங்களை இத்தனை சின்ன பக்கங்களுக்குள் தந்ததற்காகவே பாலகிருஷ்ணன் அவர்களை நான் மனதார நெஞ்சார பாராட்ட வேண்டும். ஒரு சிறந்த புத்தகம், வாசிக்க படிக்க தூண்டுகிற புத்தகம். நீ எத்தனை முறை படித்தாலும் சலிக்காது. நான் அப்படி தான் நினைப்பேன். நான் என்னுடைய புத்தக செல்ஃபில் அடிக்கடி எடுக்கிற புத்தகங்கள் தனியாக வச்சுருப்பேன். சில பேர் எழுதும்போதே புத்தகம் செத்துரும், சில பேர் சாகரத்தையே புத்தகம் எழுதுவாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை. நம்ம தேடும் போது கிடைக்கிற ஹைட்டில் சில புத்தகங்கள் வைப்போம்ல, இந்த புத்தகம் நம்ம டக்குன்னு வேணும்னா கையில் கிடைக்கணும்ல, அப்படி நல்ல மாதிரி வைத்துக்கிற புத்தகங்களில் 2ஆம் சுற்று உண்டு. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.